ஸோ நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா, ரெசில்மேனியா 42 நைட் 1 வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சுச்சு. அதில் பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. டைட்டில் சேஞ்சஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நோட் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன நடந்துச்சுன்றதை டீட்டெயிலாகவே பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். ஸோ கிரிட்டிசிசம்லேருந்து நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 1 பற்றி பேச வேண்டியது இருக்குது. கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்கள். அப்போ சொல்கிற அப்டேட்லாம் ஒரு ஷார்ட் ஸ்வீடாக புரிய வரும். ரேட்டுக்கு நம்ம டேமேஜ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே மூவ் ஆன்லைனில் சொல்லணும்னா ஸோ ஓகே, நாட் பேடுன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெசில்மேனியாக்கான ஹைப் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நைட் 1 வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரெசென்ட் பண்ணல. ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ஹைப்போட நீங்கள் இந்த நைட் 1 வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மொக்கையாக தான் இருந்திருக்கும். நானும் பெருசாக நைட் 1 வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்று ராண்டி ஆர்டன் சாம்பியன் ஆவார், இல்லைனா கோடி ரோட்ஸோட ஹீல்டனை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்தேன். ஸோ அதுக்கான ஹிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடச்சிருச்சு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஓகேஷாக தான் இருந்துருந்துச்சு. WWE அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரெசில்மேனியா ஒரு நைட்டு புக் பண்ணாங்கன்னா ஒன்று இல்லைனா 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அண்ணா போஸ்ட்டில் விட்டுருவாங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கண்டுக்கிறாமல் சும்மா மேட்சாக தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுவாங்க. அதே மாதிரியும் ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. டைமிங்குமே ரொம்ப ஷார்ட்டாகவே 1-2 மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துருந்துச்சு. மற்றபடி நான் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்தோம்னா 7 மேட்சஸில் 6 ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. ரிட்டர்னுக்கான ப்ரெடிக்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ ரைட்டு, நம்ம கிக் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரெசில்மேனியாவோட கிக் ஆஃப் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊசோஸ் LA நைட் வர்சஸ் நம்மளுடைய விஷன் ஐசோ ஸ்பீடுக்கான டாக் டீம் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெசில்மேனியா 42 ஹோஸ்டான ஜான் சீனா பார்த்தீங்கன்னா வராரு. ஜான் சீனா வந்தது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசில்மேனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எல்லாருமே வெல்கம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா ஊசோஸ்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. மேட்ச் வந்து ஓவராலாக நல்லா தாங்க போகுது. இந்த மேட்ச்சில் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிடுவார்னா ஐசோ ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம லோகன் பால் மேலே வந்து பார்த்தீங்கன்னா LA நைட்டை பிடிச்சி தள்ளி விட்டுருவார். அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டின் தியரிலேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கோவமாயிருவாங்க. பட் இருந்தாலும் LA நைட் என்ன பண்ணிடுவார்னா அதை யூஸ் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவார். வின் பண்ணதுக்கப்புறமா நம்மளுடைய லோகன் பால் ஐசோ ஸ்பீடை போட்டு அட்டாக் பண்ணி டேபிள்லேருந்து ஸ்பிளாஷ் போடலான்னு பார்ப்பாரு. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஊசோஸ் LA நைட் பார்த்தீங்கன்னா ஐசோ ஸ்பீடை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ரெஸ்கியூ பண்ணது மட்டும் இல்லாமல் ஐசோ ஸ்பீடை போய் வந்து பார்த்தீங்கன்னா லோகன் பால் மேலே ஸ்பிளாஷ் போடுங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அந்த மூமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துருச்சு. அந்த மூமெண்ட் போட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஈட் மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீக்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எதுக்குன்ற மாதிரி தான் ஓவராலாக பார்க்கும்போது இந்த மேட்ச்சில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ செலிபிரிட்டியெல்லாம் இன்வால்வ் பண்ணாங்கன்னா அந்த மேட்ச்லலாம் பெரிய லெவலில் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேஷ்க்கும் கீழே தான் இருந்துருச்சு. ரொம்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஒன்றும் இல்லை, ஆவரேஜான மேட்ச் தான். இதுவும் ஆவரேஜான மேட்ச்னு கூட சொல்ல மாட்டேன், ஆவரேஜுக்கும் கீழே. மேட்சோட டைமிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ 7 நிமிஷம் 10 செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. ஓவராலாக இந்த டைமிங் எல்லாத்தையுமே கூட்டி கழிச்சாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 85 மினிட்ஸ் ப்ளஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும். பட் இருந்தாலும் ஷோ 3 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணியிருக்கானுங்க எல்லாம் ப்ரொமோஷன். இதுக்கப்புறமா நம்மளுடைய ஸ்காட்டிஷ் வாரியர் ட்ரூ மேக்கின்டர் வர்சஸ் ஜேக்கப் ஃபார்டுக்கான அன்சாக்ஷன் மேட்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்துருச்சுன்னு தான் சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் ஃபார்டு வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணுற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா WWE இந்த இடத்துல புக் பண்ணிட்டானுங்க. ப்ரெடிக்ஷன்ஸ்லேயும் அதை தான் சொல்லியிருந்தேன். ஸோ ட்ரூ மேக்கின்டர் இதுக்கப்புறமா டிவி ஆஃப் போக போகிறாரு. ஸோ அதனால் வந்து இந்த இடத்துல ஜேக்கப் ஃபார்டு சைடு தான் போவாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதன்வைஸ் ஜேக்கப் ஃபார்டு வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. மேட்ச்சில் ஒரு ஐகானிக் மொமெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ட்ரூ மேக்கின்டர் மொபைல் வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. அதெல்லாம் செதற விட்டுருச்சு. ஸோ ட்ரூ மேக்கின்டரை WWE கொஞ்சம் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கடான்ற மாதிரி தான் இருந்துச்சு. எந்த ரோல் கொடுத்தாலும் நல்லா பண்ணுறாரு. ஸோ இந்த ரோல் கொடுத்தீங்கன்னா இந்த ரோலை இவரை விட பெட்டராக பண்ண முடியாதுன்ற மாதிரி, இதே மாதிரி எந்த ரோல் கொடுத்தாலும் ட்ரூ மேக்கின்டர் நல்லா பெட்டராகவே பண்ணுறாரு. ஸோ ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ட்ரூ மேக்கின்டர் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் WWE ப்ராப்பராக யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு டிவிஎஃப் போனதுக்கப்புறமா ரிட்டர்ன் வருவார்ல, ஸோ அதுக்கப்புறமா வச்சு ப்ராப்பராக ஃபியூட் கொடுக்கணும். ப்ராப்பராக ஃபியூட்லாம் கிடையாது, சாம்பியன்ஷிப் ஃபியூட் தான் கொடுக்கணும் என்னோட ஒப்பீனியன். இதுக்கப்புறமா விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ நம்மளுடைய பெல்லா ட்வின்ஸ் வர்சஸ் அலெக்சா பிளஸ் ஷார்லட் வர்சஸ் பெலி லைலா வெல்கரியா வர்சஸ் நயாஜெக்ஸ் லாஸ்ட் சீசனுக்கான விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபேட்டல் 4-வே மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மேட்சுக்கு என்ட்ரன்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெல்லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க. பெல்லா வரும்போதே நிக்கி பெல்லா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க ஹெல்பிங் ஸ்டிக்கோட தான் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. நான் நியூஸஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன் நிக்கி பெல்லாவால் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் கம்ப்ளீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதனால் நிக்கி பெல்லாவை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி நிக்கி பெல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓல்டு ஃப்ரெண்டை கூட்டு வரேன்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் பார்த்தீங்கன்னா வராங்க. பேஜ் அவங்களுடைய ஓஜி என்ட்ரன்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வராங்க. இந்த லாஸ்ட் மினிட் பெட்டிங் ஆர்ட்ஸ்லாம் தான் சொல்லியிருந்தேன். ஸோ பேஜை வந்து பார்த்தீங்கன்னா WWE சைன் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி இன்சைடர்ஸே ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இந்த மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிக்கி பெல்லாக்கு பதிலாக அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போகிறாங்க. மேட்ச் வந்து பார்த்தோம்னா மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு ஓகேஷ் மேட்சாக தான் இருக்குது. மேட்சோட டைமிங்கை பொறுத்த வரைக்கும் 8 மினிட்ஸ் 35 செகண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்செல்லாம் நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் பண்ணி நல்லாவே WWE டெவலப் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் ஓரளவுக்கு
ஓரளவுக்கு ஆவரேஜாக நல்லா தான் இருந்துருந்துச்சுன்னு தான் சொல்கிறேன். பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சோட டைமிங் தாங்க இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போயிருந்தால் மேட்ச் வந்து கொஞ்சம் சூப்பராக இருந்திருக்கும், ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் என்னோட ஒப்பீனியன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபினிஷரை கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் பேஜும் ப்ரீபெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ விமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் ஆகிட்டாங்க. இதுக்கப்புறமா நிக்கி பில்லா வந்ததுக்கப்புறமா இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு போவாங்க, அதெல்லாம் நல்லாவே இருந்துருந்துச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃபயரும் பேஜும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மூவ்செட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் நல்லாவே இருந்துருந்துச்சு. இதுக்கப்புறம் விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. ஏஜிலி அவங்களோட டைட்டில் நம்மளுடைய பெக்கி லிஞ்ச் கூட பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேட்ச்சில் ஒன்றுமே இல்லைங்க பெருசாக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரியை வச்சு தான் நிறையா மூவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணாங்க. ஜெசிகா காரை வச்சு தான் நிறையா மூவ்ஸ் பண்ணாங்க. அதுவுமே பெக்கி லிஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெசிகா காரை போட்டு பயங்கரமாகவே தொந்தரவு பண்ணி விட்டாங்க தான் சொல்லணும். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மைண்ட் கேம்ஸ்லாம் போச்சு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி இந்த மேட்ச்சில் ஒன்றுமே கிடையாது. இந்த மேட்சோட டைமிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8 minutes 15 seconds தான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. ஸோ ஊசோஸ் எலிமினேட் மேட்சும் இந்த மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா WWE புக் பண்ணியிருந்தாங்க. WWE ரெண்டுமே அன்ன போஸ்ட்டில் விட்டாங்க. மேட்சோட கிளைமேக்ஸில் என்ன நடந்திருக்கும்னா பெக்கி லிஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஏஜே லீக்கு வந்து மேன் அண்ட் ஸ்லாம் கனெக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணாங்க. வின் பண்ணது மட்டும் இல்லாமல் நியூ விமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா கிரவுன் ஆகிட்டாங்க. ப்ரெடிக்ஷன்ஸில் சொல்லியிருந்தேன் பெக்கி லிஞ்ச் தான் வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெக்கி லிஞ்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. கைஸ் அண்ட் ஆல்சோ ஒரு சில நியூஸஸ் வந்திருக்கு. ஏஜேலி வந்து பார்த்தீங்கன்னா WWE கிட்ட டிவிஎஃப் பற்றின கேட்டிருக்காங்களாமா. ஆக்சுவலி இதை கேட்கும்போது அந்த லுங்கி பாய்ஸ்ன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அதுதான் நல்லா இருந்துருந்துச்சு. தோனி ரோஹித் சர்மா பேசுகிற மாதிரி ஆனால் 2 பாலுக்கு எதுக்கு நீ ப்ராக்டிஸ்ன்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துருந்துச்சு. வந்தது 2 அப்பியரன்ஸ், அதில் என்னங்க டிவிஎஃப் கேட்டிங்கன்ற மாதிரி தான் எனக்கு சத்தியமாக இருந்துச்சு. ஏஜிலிட்டையும் பெருசாக எதிர்பார்க்க முடியாதுங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆயிடுச்சு, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கன்கஷன்லேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. WWE ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி தான் அவங்கள வர வச்சாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச் எதிர்பார்க்குறதுன்றது ரொம்ப கொஸ்டின், அதாவது அவங்ககிட்டலாம் எதிர்பார்க்க முடியாது, அவங்களோட அப்பியரன்ஸே போதுன்ற மாதிரி தான். நம்ம அண்ட் ஆல்சோ இந்த வருஷம் ஹால் ஆஃப் ஃபேமில் இண்டக்ட் ஆன எல்லா கேண்டிடேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆஃப் பண்ணுறாங்க. ஏஜி ஸ்டைல்ஸ் வராங்க, ஸ்டெஃப்னி மிக்மன் அண்ட் ஆல்சோ டெமானிஷ்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் பண்ணி கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணுறாங்க. அது போக அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா இந்த இடத்துல பியாங்கா பெல்லர் பார்த்தீங்கன்னா வராங்க. பியாங்கா பெல்லருடைய அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ரிட்டர்ன் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஷாக்கிங்காக ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல பெக்கி லிஞ்ச் பார்த்தீங்கன்னா சரி, இந்த இடத்துல நம்ம பியாங்கா பெல்லர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஜான்சனாவும் பார்த்தீங்கன்னா இருக்காரு. இவங்க அனௌன்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு சென்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஜான்சனா வந்து பார்த்தீங்கன்னா என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா நைட் ஒன்னோட அட்டண்டன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாரு. நைட் ஒன்னோட அட்டண்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 50,816 அட்டண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட் ஆயிருக்குன்றது இந்த இடத்துல ஜான்சனாவே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு. இதுக்கப்புறமா கந்தர் வர்சஸ் செத்ரான்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ WWE நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணாங்க. இந்த மேட்ச் ரொம்பவே நல்லா இருந்துருந்துச்சு. ஸோ ரொம்ப லாங்காக வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுத்துருந்தாங்க. மேட்ச்க்கு நடுவில் என்ன ஆயிருக்கும்னா ஸோ நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு. ரிட்டர்ன் பண்ண பிரான் பிரேக்கர் செத்ரான்ஸ்க்கு ஒரு ஸ்பீரை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருவாரு. அதை யூஸ் பண்ண கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கோல்ஸ் போட்டு இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீனாகவே வின் பண்ணிட்டாரு. ப்ரெடிக்ஷன்ஸில் சொல்லியிருந்தோம் ஸோ பிரான் பிரேக்கரோட இன்டர்ஃபென்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ விஷனோட இன்டர்ஃபென்ஸ் இருக்குன்ற மாதிரி பார்த்துருந்தேன். பட் இருந்தாலும் விஷன் இன்டர்ஃபென்ஸ் பண்ணல. பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கந்தரை ஜெயிக்க வச்சிருப்பாரு. இந்த மேட்சோட டைமிங்கை பொறுத்த வரைக்கும் 15 minutes 45 seconds வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. ஸோ மெயின் ஈவெண்ட்டும் இது தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக WWE கொடுத்துட்டு ஃபைனலாக முடிஞ்சு. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரான் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா லாங்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கர் ரேம்பாண்டை தாண்டி போயிடுவார். செத்ரான்ஸ் இங்கே இறங்கி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார். ஸோ அவங்க ஃபேஸ் ஆஃப் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பிரான் பிரேக்கர் என்ன பண்ணிடுவாங்கன்னா 1 second ஒரு ஸ்பீர் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. அதுக்கப்புறமா பார்லிமெண்ட் வந்து இவங்க 2 பேரோட ரீயூனியன் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா விமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸ்டெஃப்னி வாகர் வர்சஸ் லிவ் மார்கனுக்கான மேட்ச். ஸோ என்ட்ரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு விட ஆகிப்போச்சு. ஏன்னா நல்ல வேலை டிவியில் பார்க்கல, டிவியில் பார்த்துருந்தா என்ன ஆயிருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அவ்வளோதான் வீடியோ முடிச்சு விட்ருப்பாங்க. அண்ட் ஆல்சோ இதான் ஃபேர்வெல், இந்த வீடியோ கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸ்டெஃப்னி வாகரோட என்ட்ரன்ஸ் சொல்ல, நான் லிவ் மார்கனோட என்ட்ரன்ஸை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். புரிஞ்சா இந்த மேட்ச் நல்லா தாங்க போகும். ஸோ ஓரளவுக்கு ஒரு குட் நல்ல மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா WWE கொடுத்துருந்தாங்க. மேட்ச்க்கு நடுவில் ரெகுலர் ஆர்கிஸ் ராக்ஸன் பெரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்டர்ஃபென்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க. அதை கடந்தும் நம்ம ஸ்டெஃப்னி வாகர் வந்து பார்த்தீங்கன்னா கிக் அவுட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே மேட்ச் போகும். ஒரு கட்டத்தில் ஸ்டெஃப்னி வாகர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ராக்ஸன் பெரஸ் அண்ட் ஆல்சோ நம்ம ரெகுலர் ஆர்கிஸ் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிளாஷ்லாம் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறமா மேட்ச்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கும். கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுவே உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி ஆகிப்போம். அதை யூஸ் பண்ண நம்முடைய லிவ் மார்கன் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ண லிவ் மார்கன் நியூ உமன்ஸ் வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் ஆகிட்டாங்க. ப்ரெடிக்ஷன்ஸில் சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம லிவ் மார்கன் தான் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லிவ் மார்கன் பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டாங்க. இவங்க வின் பண்ணதுக்கப்புறமா ரெகுலர் ஆர்கிஸ் ராக்ஸன் பெரஸ் அண்ட் ஆல்சோ நம்ம டாமினிக் மிஷரியும் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இதோட இந்த செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா மெயின் ஈவெண்ட் ஆவலுடன் எதிர்பார்த்த மெயின் ஈவெண்ட் ஸோ கோடி ரோட்ஸ் வர்சஸ் ராண்டி ஆர்டனுக்கான அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன்ஷிப் மேட்சோடைய என்ட்ரன்ஸ்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிருந்தாங்க. ஸோ மேட்ச் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேட் மெக்காஃபே முடிச்சு விட்டானுங்க. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட் மெக்காஃபே அட்டாக் பண்ணலான்னு பார்ப்பாரு.
பார்ப்பாரு. பட் இருந்தாலும் இந்த இடத்துல என்ன பண்ணிடுவாங்க, ஜெல்லி ரோல் பார்த்தீங்கன்னா வந்துறாரு. ஜெல்லி ரோல் வந்து நான் பேட் மெக்காஃபே பார்த்துக்கிறேன்ற மாதிரி வந்து பார்த்தா, ஸோ ஜெல்லி ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பேட் மெக்காஃபே அனௌன்ஸ்மெண்ட் டேபிளில் வச்சு ஒரு பவர் பாம்லாம் போடுவார். ஸ்பிளாஷ் போட்டிருப்பாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு. அந்த இடத்துல பேட் மெக்காஃபே முடிச்சு விட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரெச்சரில் வச்சு ஏற்றிட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா தான் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் ஆல்சோ இவ்வளோ சம்பவம் நடக்குது. இது எல்லாத்தையும் ரேண்டி ஆர்டன் உட்காந்து வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. என்ன அப்படி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா மேட்ச் போகுதுங்க. ஸோ மேட்ச் வந்து பார்த்தா நல்லாவே இருக்குன்னு. ஸோ ரிங்லேயும் அடிச்சுக்கிறாங்க. ஸோ ரேம்பாண்டையும் போய் அடிச்சுக்கிறாங்க. அனௌன்ஸ்மெண்ட் டேபிள் கிட்டேயும் போய் அடிச்சுக்கிறாங்க. பட் அனௌன்ஸ்மெண்ட் டேபிள்லாம் எதுவும் உடையாது. மற்றபடி இவங்க 2 பேரும் நல்லாவே வந்து பார்த்தா சண்டை போடுவாங்க. ஸோ நம்ம ரேண்டி ஆர்டனுக்கும் ப்ளீட் ஆகுது, கோடி ரோட்ஸ்க்கும் ப்ளீட் ஆகுது. எல்லாமே வந்து பார்த்தா நல்லா இருக்கு. மேட்சோட லென்த்திங் வந்து பார்த்தீங்கன்னா 22 நிமிஷம் 55 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ரொம்ப லென்த்தாவே வளவலன்னு இழுத்துட்டாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணிச்சு. மேட்ச் ரொம்ப ஸ்லோவாக தான் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணாங்க. இவங்களையும் எதிர்பார்க்க முடியாது. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா 40+ல. ஸோ இவங்க 2 பேருமே இந்த மேட்ச் வந்து ரொம்ப ஸ்லோவாகவே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போனாங்க. கிளைமேக்ஸில் என்ன ஆகி போச்சுன்னா, ஸோ பேட் மெக்காஃபே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருவாரு ரெஃப்ரியா. ஏன்னா ரெஃப்ரி ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் ஆர்கேஓ போட்டு விட்டுருவாரு. கோடி ரோட்ஸ் வந்து கண்ணை குத்தி விட்டுருவாரு. அதை பார்த்து தெரியாமல் நம்ம ரெஃப்ரியை போட்டு ஆர்கேஓ போட்டு விட்டுருவாரு. அதுக்கப்புறமா பேட் மெக்காஃபே வருவார். ஸோ பேட் மெக்காஃபே வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேட் மெக்காஃபேக்கும் ஒரு ஆர்கேஓ வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுறாரு நம்ம ரேண்டி ஆர்டனு. ஸோ ஆர்கேஓ போட்டது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடக்குங்க. ஸோ கோடி ரோட்ஸோட ஹீல் டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணியிருப்பாங்க WWE. ஸோ ரேண்டி ஆர்டன் நம்ம கோடி ரோட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ளோ போடலான்னு பார்ப்பாரு. பட் இருந்தாலும் அதை தடுத்துட்டு கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டனுக்கு ஒரு லோ ப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாரு. மோஸ்ட் ஆஃப் ஃபேஸ் ரெசல்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ளோலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல ரேண்டி ஆர்டன் ரொம்ப ஃபியூரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ இது ஒரு ஹீல் டர்னுக்கான ஹிண்டாகவே நம்ம எடுத்துக்கிறோம். ஃபைனலாக என்ன ஆகி போச்சுன்னா, ஸோ நம்ம கோடி ரோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டனை பின் பண்ணி இந்த மேட்ச்சில் ஸ்டில் சாம்பியனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆகிட்டாரு. ஸோ எதை பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன்னா அதை தான் பண்ணி விட்டானுங்க. ஸோ பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் கரண்டாக என்ன ஆகி போச்சுன்னா, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டி ஆர்டன் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் பொறுங்கி பயங்கரமாகவே கோடி ரோட்ஸை போட்டு அட்டாக் பண்ணி விட்டுருப்பாருன்னு தான் சொல்லணும். 2 சீன்ஸ் எதிர விட்டுச்சு. ஒன்று பேட் மெக்காஃபேக்கு ரேண்டி ஆர்டன் ஆர்கேஓ போட்டது, இன்னொன்று கோடி ரோட்ஸ்க்கு பஞ்சிங் விட்டது. இது 2மே வந்து பார்த்தீங்கன்னா பெட்டராக இருந்துச்சு. இது 2 தான் இந்த மெயின் ஈவெண்ட்டில் ஒருத்தர் இருந்துச்சு. அதோட இந்த நைட் ஒன்றை வந்து பார்த்தீங்கன்னா என் பண்ணிட்டாங்க. டோட்டல் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் 22 நிமிஷம் 55 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துருந்துச்சு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாகவும் இருந்துருச்சு. ஓவராலாக இப்போ வரைக்கும் கண்டா நடந்து முடிஞ்சு ஒரு குட் நல்ல இதாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. ஒரு ரெசில்மேனியாக்கு ஏற்ற பேப்பரியூ மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுங்க புக் பண்ணல. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிப்போச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் கண்டா சோஷியல் மீடியாவில் ஃபேன்ஸ் பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ ரெசில்மேனியா நைட் ஒன்று நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோனி கான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருப்பாரு. ஸோ AEW தான் பெஸ்ட்டு பார்த்துக்கோங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட்டை போட்டு விட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா டைனமைட்கான ப்ரொமோஷனே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. இது ஒன்றும் புதுசு கிடையாது. பல தடவை தலைவன் பண்ணுறது தான். அண்ட் ஆல்சோ ஓவராலாக பார்த்தோம்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணுறேன். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரியூக்கு ஒருத்தர் இருந்துருந்துச்சு. ஸோ கந்தர் வர்சஸ் செத்ரான்ஸ்க்கான மேட்ச், அது மட்டும் இல்லாமல் உமன்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் ஸ்டெஃபனி வாகர் வர்சஸ் லிவ் மார்கனுக்கான மேட்ச், அண்ட் ஆல்சோ ஜேக்கப் ஃபார்ட் வர்சஸ் ட்ரூ மேக்னயர் மேட்ச். இந்த 3 மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசில்மேனியாவுக்கு ஒருத்தான மேட்சாக இருந்துருந்துச்சு. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துன்னு இருக்கும். நீங்கள் மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணிடுங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப். வரட்டா.